ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி நான் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ஸ்பெஷலான ஒரு கார சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். சும்மா பெருசாகவே கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நான் செய்கிற இந்த சட்னியை 3 பேர் தாராளமாக தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியையும் லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இது கூட சேர்க்கக்கூடியது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகுமே வதக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டோன்னா சூப்பரான ஸ்பெஷல் கார சட்னி ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும். ரொம்ப சுருள வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே சமயம் தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கீழே இறக்கி வச்சிடுறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அரைக்கிறப்ப நல்ல வழினே அரைச்சிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. சில சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம திப்பியாக அரைப்போம். பட் இந்த சட்னியை நீங்கள் நல்லாவே அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதுக்கு நம்ம தாளிப்பு தரப்போகிறோம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தாராளமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னி கூட சேர்த்துக்க வேண்டியது தான். இன்ஸ்டன்ட் ஸ்பெஷல் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை சுட தோசை செஞ்சுருக்கணுங்க. தோசையை சுட்டு அது கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். தோசையை மட்டும் கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றிக்கிங்க. முடிஞ்சால் நெய் சேர்த்துக்கங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். அடுத்த டைம் இதே மாதிரி தோசை, இதே மாதிரி கார சட்னி தான்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பை.